அனைவருக்கும் வணக்கம். உலக குடும்ப தின வாழ்த்துக்கள். குடும்பம் என்றால் உலகத்திலேயே மிக உயர்ந்தது குடும்ப வாழ்க்கை தான். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் பிறகு தன் பிள்ளைகளுக்கு தேவையான திருமணத்தை செய்து வைத்துவிட்ட பிறகுதான் பெற்றோர்கள் மற்ற விஷயங்களில் தலையிட வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுவது குடும்பம். குடும்பம் என்று ஒன்று இருந்தால்தான் அதில் கருணை, அன்பு, விட்டு கொடுத்து வாழும் தன்மை, குடும்பத்தில் உள்ள பல பிரச்சனைகள் எப்படி கையாள வேண்டும் என்ற தன்மை மனிதர்களுக்கு வந்தால் மட்டுமே வெளி உலக வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் உயர முடியும். அதனால்தான் நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் மிக அற்புதமான வாழ்க்கை, பணத்தை விட அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஆரோக்கியத்தோடு நல்ல நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்கள். காரணம், அவர்கள் மனிதராக மதித்தார்கள், முன்னோர்களை மதித்தார்கள். தாத்தா பாட்டிக்கு உயர்ந்த மரியாதையும் பெற்ற தாய் தந்தைக்கு உயர்ந்த மரியாதை கொடுத்து வாழ்ந்தது அந்த காலம். தற்போது காலம் வெளிநாடு வாழ்க்கை, மிகப்பெரிய சம்பளத்தோடு கூடிய வருமானம், செல்போன் என்கின்ற ஒரு தவறான சிந்தனையில் இந்த கால இளைஞர்கள் பெரும்பான்மையர்கள் சென்றுவிட்ட காரணத்தால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பேசுகின்ற ஒரு அடிப்படை தத்துவங்கள் கொஞ்சம் குறைந்துவிட்ட காரணத்தால் இக்காலத்தில் திருமணங்கள் காலதாமதம் ஆகும் காரணத்தால் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதிலும் காலதாமதம் ஆகிறது. ஆகவே அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாகத்தான் பெற்றோர்கள் சற்று அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். வாழ்க்கையில் பணம் தேவை, தொழில் தேவை, ஆனாலும் அதை விட முக்கியமானது எது என்றால் குடும்பம். அந்த குடும்பத்தை அமைத்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வயதுக்கு ஏற்ற முறையில் நல்ல முறையில் குடும்பத்தை அமைத்து கொண்டு அதன் பிறகுதான் மற்ற விஷயங்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் குடும்பம் என்பது ஒரு கோயில், அதில் தாய் தந்தையே தெய்வம், அதில் பிள்ளைகள் அவருடைய கண்கள், கணவனோ மனைவியோ அவர்கள் அவருடைய உயிர் என்பது. குடும்பம் என்பது ஒரு கூட்டாக விட்டு கொடுத்து கருணையோடு அன்போடு ஒரு பெருந்தன்மையாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய பணிமான கருத்தாகும். ஏனென்றால் குடும்பங்கள் நன்றாக இருந்தால்தான் அந்த நாடு நன்றாக இருக்கும். நாடு நன்றாக இருந்தால்தான் அதில் வாழும் மக்கள் சிறப்பாக வாழ முடியும் என்ற அடிப்படையிலேயே இந்த குடும்ப வாழ்க்கையின் சிறப்புகளை பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போதே அவர்களுக்கு சற்று அதை புரியும்படி நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும், நம்முடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை எந்த நிலையில் உள்ளது என்பதை பற்றியும் பிள்ளைகளுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுங்கள். அதுவே நல்லது. நன்றி.